வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். இந்திய குடியரசு தின கொண்டாட்டத்தில் பங்கேற்க ஞாயிறன்று காலை வருகிறார் அமெரிக்க அதிபர் ஒபாமா. ஆக்ரா பயணத்தை ரத்து செய்ததாக தகவல். கிருஷ்ணகிரி வங்கியில் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்க நகைகள் கொள்ளை. அடகு வைத்தவர்கள் திடீர் சாலை மறியல். பாரதிய ஜனதா கூட்டணியில் நீடிப்பது குறித்து முடிவு. பாமக பொதுக்குழுவில் அறிவிக்க உள்ளதாக ராமதாஸ் தகவல். விரிவான செய்திகள். இந்திய குடியரசு தின விழாவில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்க உள்ள அமெரிக்க அதிபர் ஒபாமா ஞாயிறன்று அதிகாலை 5 மணி அளவில் டெல்லி வருகிறார். இந்திய குடியரசு தின விழாவில் சிறப்பு விருந்தினராக அமெரிக்க அதிபர் ஒபாமா கலந்து கொள்கிறார். இது அதிபருக்கு அளிக்கப்பட்டுள்ள உண்மையான கௌரவம் என்று அமெரிக்க அரசு தெரிவித்துள்ளது. சனிக்கிழமை மாலை ஆண்ட்ரூஸ் விமானப்படை தளத்திலிருந்து அதிபரின் விமானத்தில் புறப்படும் ஒபாமா ஞாயிறன்று காலை 5 மணி அளவில் டெல்லி வந்தடைகிறார். டெல்லி மௌரியா ஹோட்டலில் தங்கும் ஒபாமா காலை 8 மணிக்கு ஜனாதிபதி மாளிகை வருகிறார். அங்கு அவருக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்படுகிறது. இதில் ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி, துணை ஜனாதிபதி ஹமீத் அன்சாரி, பிரதமர் நரேந்திர மோடி, சபாநாயகர், மத்திய அமைச்சர்கள், ராணுவ தளபதிகள், தூதரக அதிகாரிகள் உள்ளிட்டோர் கலந்து கொள்கின்றனர். அங்கிருந்து ராஜ்காட் செல்லும் அதிபர் ஒபாமா அங்கு மகாத்மா காந்தி சமாதியில் அஞ்சலி செலுத்துகிறார். தொடர்ந்து பல்வேறு தலைவர்களை சந்திக்கிறார். திங்களன்று நடக்கும் குடியரசு தின விழாவில் அவர் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார். அன்றைய தினம் பிரதமர் நரேந்திர மோடி, ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி ஆகியோருடன் அதிகாரப்பூர்வ பேச்சுவார்த்தை நடத்துகிறார். செவ்வாயன்று ஆக்ரா செல்லவும் அங்கு பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்றுவிட்டு தாஜ்மஹாலை பார்க்கவும் ஒபாமா திட்டமிட்டிருந்தார். ஆனால் ஒபாமாவின் ஆக்ரா பயணம் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இரு அரசு அதிகாரிகள் இதை உறுதிப்படுத்தவில்லை. ஒபாமாவின் இந்திய பயணத்தை விரும்பாத பாகிஸ்தான் பயங்கரவாத அமைப்புகள் குடியரசு தின விழாவை ஒட்டி பல்வேறு சதித்திட்டங்களை அரங்கேற்ற திட்டமிட்டுள்ளதாக உளவுத்துறை எச்சரித்துள்ளது. குறிப்பாக ஜமா உத்தாவா, ஹிஸ்புல் முஜாஹிதீன், லஷ்கர் இ தாய்பா, ஜெய்ஷ் இ முகமது ஆகிய பாகிஸ்தான் பயங்கரவாத அமைப்புகள் 4 குழுக்களை இந்தியாவில் ஊடுருவச் செய்துள்ளதாகவும் மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம், ஒடிசா மாநிலங்களில் தாக்குதல் நடத்த திட்டமிட்டுள்ளதாகவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. ஒபாமாவின் வருகையை ஒட்டி டெல்லியில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. பயங்கரவாத தாக்குதல் எச்சரிக்கையை தொடர்ந்து நாடு முழுவதும் பாதுகாப்பு முழுவீச்சில் பலப்படுத்தப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி வங்கியில் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்க நகைகள் கொள்ளை போனது வாடிக்கையாளர்களை அதிர்ச்சியில் உறைய வைத்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே உள்ள குந்தாரப்பள்ளியில் அமைந்துள்ள பேங்க் ஆப் பரோடா வங்கியில் 5000 பேர் கணக்கு வைத்துள்ளனர். இங்கு தினமும் 2 கோடி ரூபாய் வரை பண பரிவர்த்தனை நடக்கிறது. இந்நிலையில் வெள்ளியன்று நள்ளிரவு வங்கிக்குள் நுழைந்த மர்ம நபர்கள் லாக்கரை உடைத்து அதிலிருந்த 2000 சவரன் தங்க நகைகளை கொள்ளையடித்துச் சென்றனர். கொள்ளை போனது 5000 சவரன் நகைகள் என்றும் கூறப்படுகிறது. சனிக்கிழமையன்று காலை பணிக்கு வந்த ஊழியர்கள் வங்கியில் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் குறித்து அதிர்ச்சி அடைந்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த மாவட்ட போலீஸ் எஸ்பி கண்ணம்மா அப்பகுதி மக்களிடம் தீவிர விசாரணை நடத்தினார். தடயவியல் நிபுணர்கள் மற்றும் மோப்ப நாய்கள் வரவழைக்கப்பட்டு சோதனை நடத்தப்பட்டது. வங்கிக்கு பின்புறத்தில் உள்ள கம்பி வேலி அறுக்கப்பட்டு பின்புற கதவு உடைக்கப்பட்டு நகைகளை மர்ம நபர்கள் கொள்ளையடித்துச் சென்றது போலீசார் நடத்திய முதல்கட்ட விசாரணையில் தெரியவந்தது. இதனிடையே வங்கியில் உள்ள கண்காணிப்பு கேமராவில் கொள்ளையர் 2 பேரின் உருவங்கள் பதிவாகியுள்ளன. அவர்கள் ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்தவர்களாக இருக்கலாம் என்று போலீசார் விசாரணை நடத்துகின்றனர். இந்நிலையில் கொள்ளை சம்பவம் குறித்து அறிந்த வங்கி வாடிக்கையாளர்கள் வங்கி முன்பு மறியலில் ஈடுபட்டனர். அவர்களிடம் போலீசார் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி மறியலை கைவிட செய்தனர். கொள்ளை போன நகைகள் உள்ளிட்டவை எவ்வளவு என்பது குறித்து விசாரணை தீவிரமடைந்துள்ளது. பாரதிய ஜனதா கூட்டணியில் தொடர்வது குறித்து பிப்ரவரி 15ஆம் தேதி நடக்கும் பொதுக்குழுவில் முடிவு எடுக்கப்படும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் கூறியுள்ளார். கடந்த லோக்சபா தேர்தலில் பாரதிய ஜனதாவுடன் தேமுதிக, மதிமுக, பாமக உள்ளிட்ட கட்சிகள் கூட்டணி வைத்து தேர்தலை சந்தித்தன. இதில் பாமக வேட்பாளர் அன்புமணி ராமதாஸ் தர்மபுரியில் போட்டியிட்டு எம்பி ஆனார். இந்நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து மதிமுக விலகியது. பட்டும் படாமல் இருந்து வந்த பாமக வரும் பொதுக்குழு கூட்டத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் நீடிப்பது குறித்து முடிவை அறிவிக்க உள்ளது. சென்னை சேப்பாக்கத்தில் ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்ற பாமக நிறுவனர் ராமதாஸ் இத்தகவலை தெரிவித்தார். ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை, யாரையும் ஆதரிக்கப் போவதில்லை என்று பாமக அறிவித்திருந்தது. இந்நிலையில் பாரதிய ஜனதா வேட்பாளரை அறிவித்தது. தேமுதிக ஆதரவளிக்கும் என்று எதிர்பார்க்கும் நிலையில் பிப்ரவரி 15ஆம் தேதி தனது முடிவை ராமதாஸ் அறிவிக்க உள்ளார்.
ஸ்ரீரங்கம் சட்டசபை இடைத்தேர்தலில் பாரதிய ஜனதா வேட்பாளர் சுப்பிரமணியம் வேட்புமனு தாக்கல் செய்தார். திருச்சி ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தலில் போட்டியிடுவதற்கான வேட்புமனு தாக்கல் கடந்த 19ஆம் தேதி துவங்கியது. வரும் 27ஆம் தேதி வரை வேட்புமனு தாக்கல் நடக்கிறது. பிரதான கட்சி வேட்பாளர்களான அதிமுகவின் வளர்மதி, திமுகவின் ஆனந்த் ஆகியோர் ஏற்கனவே மனு தாக்கல் செய்து ஓட்டு சேகரித்து பிரச்சாரம் செய்து வருகின்றனர். இந்நிலையில் பாஜக வேட்பாளர் சுப்பிரமணியன் சனிக்கிழமையன்று ஸ்ரீரங்கம் தொகுதி தேர்தல் அதிகாரி மனோகரிடம் வேட்புமனு தாக்கல் செய்தார். அவருடன் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன், தேமுதிக மாவட்ட செயலாளர் விஜயராஜன் ஆகியோர் உடனிருந்தனர். வெற்றி வேட்பாளராக நிச்சயம் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறும் என்பதற்கு ஸ்ரீரங்கத்து மக்கள் ஊழலுக்கு எதிராக வாக்களிப்பார்கள். 2 வேட்பாளர்கள், அதிமுக திமுக வேட்பாளர்கள், ஊழல் நிறைந்த கட்சி. அந்த 2 கட்சிகளும் ஊழலற்ற ஒரு ஆட்சியை மோடி அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஸ்ரீரங்கம் மக்களுக்கு நன்றாக தெரியும், பாரதிய ஜனதா கட்சி நிச்சயம் வெற்றி பெறும். வேட்புமனு தாக்கலுக்கு பின்னர் சுப்பிரமணியன் ஸ்ரீரங்கம் கோவில் ராஜகோபுரம் முன்பிருந்து தனது பிரச்சாரத்தையும் சனிக்கிழமையன்றே துவக்கினார். அமெரிக்க அதிபர் ஒபாமா வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் போராட்டம் நடத்தியது. இந்தியா வரவுள்ள அமெரிக்க அதிபர் ஒபாமாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் அமெரிக்க தூதரக அலுவலகம் முன் சனிக்கிழமையன்று முற்றுகை போராட்டம் நடத்தினர். இந்தியாவை நிர்பந்திக்கும் பணியில் அமெரிக்கா ஈடுபடக்கூடாது என்று மார்க்சிஸ்ட் வலியுறுத்தியது. அமெரிக்காவுக்கு எந்த வகையிலும் நம்முடைய நாடு துணை போகக்கூடாது. இந்திய மக்களை, இந்திய வளங்களை சூறையாடுகிற அமெரிக்காவினுடைய அதிபரை இங்கே வருவதை நாங்கள் ஆட்சேபிக்கிறோம். ஒபாமா அவர்களே திரும்பி போ என்கிற முழக்கத்தோடு இந்தியா முழுவதும் இடதுசாரி கட்சிகள் இன்றைக்கு இந்த போராட்டத்தை நடத்துகிறோம். ஒபாமாவே திரும்பி போ, திரும்பி போ, இந்திய மக்களை வாழவிடு என்று நாங்கள் இன்றைக்கு இந்த போராட்டத்தை நடத்துகிறோம். ஒபாமா வருகையை கண்டித்து நாடெங்கிலும் அடுத்த 2 தினங்களுக்கு போராட்டம் நடத்த உள்ளதாக கம்யூனிஸ்டுகள் தெரிவித்துள்ளனர். 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை மத்திய அரசு இருட்டடிப்பு செய்யக்கூடாது என வலியுறுத்தி தமிழக காங்கிரஸ் ஆர்ப்பாட்டம் அறிவித்துள்ளது. தமிழக காங்கிரஸ் எஸ்சி பிரிவு நிர்வாகி செல்வ பெருந்தகை சனிக்கிழமையன்று சத்தியமூர்த்தி பவனில் செய்தியாளர்களை சந்தித்தார். முந்தைய காங்கிரஸ் அரசின் திட்டமான மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் இருட்டடிப்பு செய்யப்படுவதாக கூறிய செல்வ பெருந்தகை வரும் 27ஆம் தேதி மத்திய அரசு அலுவலகங்கள் முன் போராட்டம் நடத்த உள்ளதாக கூறினார். காங்கிரஸ் பேரரசால் அன்னை சோனியா காந்தியின் கனவு திட்டமான மகாத்மா காந்தி ஊரக தேசிய வேலைவாய்ப்பு திட்டத்தில் தலித் பெண்கள், தலித் அல்லாத பெண்கள், ஏழை எளிய மக்கள் எல்லாம் பங்கேற்றார்கள். இதை உலகமே போற்றுகின்ற ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க திட்டம்தான் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம். இந்த திட்டத்தை நரேந்திர மோடியின் பிஜேபி அரசு மூடி விழா நடத்தி கொண்டிருக்கிறது. இதை எதிர்த்து இதை மீண்டும் நடத்த வேண்டும், இந்த திட்டத்தை கைவிடக்கூடாது என்பதற்காக வருகின்ற 27ஆம் தேதி தமிழகம் முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் மத்திய அரசு அலுவலகங்கள் முன்பாக எஸ்சி துறையின் சார்பாக அறப்போராட்டத்தை நடத்த இருக்கிறோம். முன்னதாக கார்த்திக் சிதம்பரத்திற்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது குறித்த கேள்விக்கு செல்வ பெருந்தகை பதிலளிக்க மறுத்துவிட்டார். தேனியில் அறுவடைக்கு தயாராக உள்ள நெற்பயிரை குலைநோய் தாக்கியதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். தேனி மாவட்டம் பெரியகுளம், ரெங்கநாதபுரம், மேலவாடிப்பட்டி உட்பட பல்வேறு பகுதிகளில் 500க்கும் மேற்பட்ட ஏக்கரில் பொன்னி ரக நெல்லை விவசாயிகள் சாகுபடி செய்தனர். தற்போது அறுவடைக்கு 25 நாட்களே உள்ள நிலையில் நெல் பயிரில் குலைநோய் தாக்குதல் ஏற்பட்டுள்ளது. இந்நோய் தாக்குதலால் நெற்கதிர்கள் அனைத்தும் பதறாகியுள்ளன. இதனால் விவசாயிகள் பெரும் நஷ்டத்திற்கு தள்ளப்பட்டனர். வேளாண் துறை அதிகாரிகள் கூறிய மருந்துகளை பயன்படுத்தியும் பயனில்லை என்றும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அரசு உரிய நிவாரணம் அளிக்க வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். ஏரியால இந்த 2-3 வருஷமா மழை அவ்வளவு பத்தல. இந்த வருஷம் நல்லா போதுமான மழை பெஞ்சிருக்கு. ஆனா வைகை டேம் ஆத்து தண்ணியை வச்சு நாங்கள் விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வட்டம் சன்ன ரக நெல்லுன்னு சொல்லி JJL ரகத்தை வாங்கி நட்டுறோம். இந்த வருஷம் நல்லா மகசூல் கொடுக்கும். இந்த வருஷம் குலை நோய் தாக்குற மாதிரி பூராம ரொம்ப பாதிப்பு அடைஞ்சிருச்சு. எப்பயுமே வருஷத்துக்கு ஒரு ஏக்கர் நெல் நட்டோம்னா 50 மூடையிலிருந்து 60 மூடை வரைக்கும் கிடைக்கும். இந்த வட்டம் 10லிருந்து 12 மூடை கிடைக்க கூட ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதனால எங்களுக்கு விவசாயத்துக்கு ஒரு ஏக்கர் செலவழிக்கணும்னா 25,000 30,000 செலவழிக்க அந்த அளவுக்கு செலவு வருது. இப்ப அந்த செலவெல்லாம் செஞ்சா எங்களுக்கு ரொம்ப நஷ்டமா இருக்கும். இதுக்கு அரசாங்கம் ஏதாவது நல்ல நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு நிவாரணம் தரணும்னு கேட்டுக்கிறாங்க.
குலைநோய் தாக்குதலால் எவ்வளவு ஏக்கர் நெற்பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ளது என்பது குறித்து கணக்கெடுப்பு நடத்தி அரசுக்கு அறிக்கை அனுப்ப உள்ளதாக பெரியகுளம் வேளாண் துறை அதிகாரி பெரிய கருப்பன் தெரிவித்துள்ளார். மதுரை வேளாண் கண்காட்சியில் இடம்பெற்றுள்ள அதிநவீன விவசாய கருவிகளை விவசாயிகள் ஆர்வமுடன் பார்த்தனர். மதுரை வேளாண் பல்கலைக்கழகத்தில் நடக்கும் மண்டல வேளாண் பெருவிழாவை வேளாண் துறை அமைச்சர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி துவக்கி வைத்தார். இவ்விழாவை முன்னிட்டு நடந்த கண்காட்சியில் இயற்கை முறையில் சாகுபடி செய்யப்பட்ட திராட்சை பழ வகைகள், அரிய வகை தானியங்கள், காய்கறிகள், பூக்கள் இடம்பெற்றிருந்தன. தானியங்களை புடைப்பதற்கான அதிநவீன கருவி மற்றும் களை எடுக்கும் கருவிகளை விவசாயிகள் ஆர்வமுடன் பார்த்து அதன் செயல்முறையை கேட்டறிந்தனர். எல்லாமே நல்லா இருக்கு, பிரயோஜனமா இருக்கு. இதனால வருஷத்துக்கு 10-20,000 லாபம் தரக்கூடிய நல்ல ஒரு மிஷின்லாம் வச்சிருக்காங்க. அதெல்லாம் பார்த்து இந்த பேசி. ஞாயிற்றுக்கிழமை வரை நடக்கும் இக்கண்காட்சியில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த விவசாயிகள், வேளாண் கல்லூரி மாணவர்கள், இயற்கை ஆர்வலர்கள் பங்கேற்றனர். குழந்தை பாலியல் வன்முறையை தடுக்க கோவையில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை தீவிரப்படுத்தியுள்ளன. தமிழகத்தில் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அதிகரித்து வரும் நிலையில் இதை தடுக்க அரசு பள்ளிகளும் தனியார் தொண்டு நிறுவனங்களும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறது. இதனிடையே கோவையில் பாலியல் துன்புறுத்தலால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் கண்டறியப்பட்டு அவர்களுக்கு சிறப்பு கலந்தாய்வு வழங்கப்படுவதாக மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரி ஞானகௌரி தெரிவித்தார். உன் பாதுகாப்புக்கு சில யோசனைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேனர், இந்த பேனர் நம்ம சென்னை மாநகராட்சியில வச்சிருந்ததாகவும் அது நல்லா எல்லா பள்ளிகளுக்கும் வழங்கப்பட்டதாகவும் தெரிஞ்சுக்கிட்டு அதே மாதிரி அங்கிருந்து டவுன்லோட் பண்ணி வாங்கி நாங்க இங்க பிரிண்ட் பண்ணி 181 அரசு பள்ளிகளுக்கு நாங்க அதை கொடுத்திருக்கோம். அதை எங்க வைக்க சொல்லியிருக்கோம்னா தலைமை ஆசிரியர் அறையினுடைய அருகாமையில நல்லா பாதுகாப்பான முறையில் எல்லா குழந்தைகளும் பார்க்கும்படியாக ஒரு பேனர் வைத்திருக்கிறோம். 181 பள்ளிக்கூடத்துக்கு வழங்கப்பட்டிருக்கு. வித்தின் தி ஸ்பான் ஆஃப் 15 days 15 நாட்கள் தான் நாங்க எடுத்திருக்கோம். சூலூரில் செயல்படும் அனுக்கிரகா மந்திர் மழலையர் மற்றும் துவக்கப்பள்ளி காப்போம் நம் குழந்தை செல்வங்களை என்ற தலைப்பிலான விழிப்புணர்வு CD மற்றும் சிறுகதை புத்தகத்தை வெளியிட்டுள்ளது. குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் அவங்களை அணுகிற இந்த மாதிரியான பெரியவர்கள் இருக்கட்டும், அவங்களுடைய மனசை கவர்ற மாதிரி தான் சில செயல்களை செய்வாங்க. அதாவது அணுகுமுறைன்னும் போது ஒண்ணு அவங்க இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்வீட் கொடுக்கறது, அந்த மாதிரி சாக்லேட் கொடுக்கறது, அந்த மாதிரி கொடுக்கும்பொழுது ஒரு குழந்தை தெரியாதவர்கள் கிட்ட இருந்து அதை வாங்கக்கூடாது. அப்போ பெற்றோர்களுடைய அனுமதியோ இல்ல கூட இருக்கிற தாத்தா பாட்டி யாரா இருந்தாலும் அவங்களுடைய அனுமதியை பெற்றுட்டு அவங்க அதை வாங்கிக்கலாம். எங்க போனாலும் ஒரு கம்பெனியோட போகணும், தனியா போக கூடாது. தனிமையான இடங்கள்ல அவங்க இருக்கக்கூடாது. ஒரு இருட்டான ஒரு தனியான ஒரு காரிடார் இல்ல வெளிச்சம் இல்லாத ஒரு தெருவுல தனியா நடக்கக்கூடியது, இந்த மாதிரி தனியா இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள்லாம் அவாய்ட் பண்ணணுங்கிறதையும் நாங்க அழகா சொல்லி கொடுக்கிறோம். கோவை போல் அனைத்து மாவட்டங்களிலும் குழந்தைகள் பாலியல் துன்புறுத்தலுக்கு எதிரான விழிப்புணர்வை ஏற்படுத்த அனைத்து பள்ளிகளும் முன்வர வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தங்கத்தின் விலையில் சனிக்கிழமையன்று ஒரு சவரனுக்கு 48 ரூபாய் குறைந்திருந்தது. ஒரு சவரன் தங்கம் 21,280 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,660 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராமுக்கு 30 காசுகள் உயர்ந்து 43 ரூபாய் 30 காசுகளுக்கு விற்பனையானது. பார்வெள்ளியின் விலை 40,495 ரூபாயாக இருந்தது. தஞ்சை மாவட்டம் திருவையாறு ஐயாரப்பர் கோவிலில் கல்வி மேம்பாட்டிற்காக வீணை இசை நிகழ்ச்சி நடந்தது. தமிழ்நாடு கலை பண்பாட்டு மையம், திருவையாறு அரசு இசைக்கல்லூரி மற்றும் பஞ்சநதீஸ்வர சுவாமி தேவஸ்தானம் இணைந்து திருவையாறு ஐயாரப்பர் கோவிலில் வீணை இசை நிகழ்ச்சியை நடத்தியது. கல்வி மேம்பாட்டிற்காக நடத்தப்பட்ட இந்நிகழ்ச்சியில் மதுரை லேடி மேயம்மை தமிழிசை கல்லூரி முதல்வர் மல்லிகா தலைமையில் மாணவிகளும் பேராசிரியர்களும் பங்கேற்றனர். சான்றோர் பாடிய பாடல்களை கலைஞர்கள் வீணை மூலம் இசைத்து இறைவனை வழிபட்டனர். இசை மூலம் இறைவனை வழிபடுவது
ஏழிசையாய் இசை பயனான்லாம் மாணிக்கவாசகர் எல்லாரும் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் இசை மூலம் கல்வி மேம்பாட்டிற்காக இந்த இசை மூலம் நம்ம பண்ற போது ஒரு வழிபாடு செய்கிற போது அது அந்த ஒலியானது வைப்ரேஷன் எல்லா இடமும் பரவி எல்லாரும் நல்லா படிச்சு நல்லா முன்னுக்கு வருவாங்க. அதுதான் மெயின். பெரிய பெரிய ஆன்றோர்கள் சான்றோர்கள் பாடிய பாடல்களை நாங்கள் இசைத்து அந்த பாடல்கள் மூலம் இறைவன் அருள் வேண்டுகிறோம். இந்த வீணை இசை வழிபாட்டில் கலை பண்பாட்டுத்துறை துணை இயக்குநர் குணசேகரன், திருவையாறு அரசு இசைக்கல்லூரி முதல்வர் ஸ்ரீவித்யா மற்றும் இசை பிரியர்கள் பலர் கலந்து கொண்டனர். மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.